வணக்கம். ஒரு காலத்துல முகலாயர்கள் தான் இந்தியாவோட உச்சபட்ச சக்தியா இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல தக்கான பகுதியிலிருந்து ஒரு மாபெரும் சக்தி எழுந்து வந்தது. அது இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரியாது. அதுதான் மராத்திய பேரரசு. சரி, ஒரு சின்ன ராஜ்யம் எப்படி இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யமா உருவாச்சு, அப்புறம் எப்படி வீழ்ந்துச்சு? வாங்க, இந்த சுவாரஸ்யமான வரலாற்று பயணத்தை நாம இப்ப ஆரம்பிக்கலாம். ஒரு தனி மனுஷனோட கனவு, பல தலைமுறைகளோட தியாகம். இதுதான் மராத்திய சாம்ராஜ்யத்தோட கதை. இந்த கதைக்கு ஒரு தொடக்கம் இருக்கு, ஒரு ஹீரோ இருக்காரு. வாங்க அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு பெரிய கதைக்கும் ஒரு நாயகன் இருப்பார் இல்லையா? அதே மாதிரி தான் மராத்திய சாம்ராஜ்யத்தோட கதையும் அதோட நிறுவனர் சத்ரபதி சிவாஜி கிட்ட இருந்து தான் தொடங்குது. 1627 ஷிவ்னேர் கோட்டையில ஷாஜி போன்ஸ்லேவுக்கும் ஜீஜாபாய்க்கும் ஒரு மகன் பிறக்கிறான். அவனுக்கு சிவாஜின்னு பேர் வச்சாங்க. அந்த ஒரு பிறப்பு இந்திய வரலாற்றோட போக்கையே மாட்டப் போகுதுன்னு அன்னிக்கு யாருமே நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க. சிவாஜி வெறும் 18 வயசு பையனா இருக்கும்போதே களத்துல இறங்கிட்டாரு. யோசிச்சு பாருங்க, 1645 கோண்டுவானா கோட்டை, அடுத்த வருஷமே தோரணா, அப்புறம் ஜாவ்லின்னு அவர் கைப்பற்றின ஒவ்வொரு கோட்டையும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கான அஸ்திவார கல்லா மாறுச்சு. சிவாஜியோட வாழ்க்கையில நிறைய திருப்பங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது 1666 முகலாய பேரரசர் அவுரங்கசீப் அவரை ஆக்ராவில சிறை பிடிச்சதுதான். ஆனா சிவாஜி யாரு? தன்னோட புத்திசாலித்தனத்தால ஒரு பழக்கூடைக்குள்ள ஒளிஞ்சி அங்கிருந்து தப்பிச்சு வந்தாரு. இந்த ஒரு சம்பவம் போதும் அவரோட தைரியத்தையும் சமயோசித புத்தியும் புரிஞ்சிக்க. 1874 இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது மராத்திய வரலாற்றுல ஒரு சாதாரண வருஷம் இல்ல, இது ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம். அன்னைக்குதான் ராய்கர் கோட்டையே அதிரம்படி சிவாஜி அதிகாரப்பூர்வமா சத்ரபதியா முடிசூட்டிக்கிட்டார். அதாவது சர்வ வல்லமை படைச்ச ஒரு பேரரசரா. இதெல்லாம் ஒரு சுதந்திரமான மராத்திய சாம்ராஜ்யத்தோட அதிகாரப்பூர்வமான பிறப்புன்னு சொல்லலாம். சிவாஜியோட மறைவுக்கு அப்புறம் மராத்திய பேரரசோட அதிகாரம் ஒரு புது இடத்துக்கு மாறுச்சு. அந்த இடம்தான் பேஷ்வாக்கள். இவங்களோட காலத்துலதான் பேரரசு அதோட பவரோட உச்சத்தையே தொட்டுச்சு. பேஷ்வானா வேற ஒன்னும் இல்ல, பிரதம மந்திரி. ஆனா சத்ரபதி ஷாஹு காலத்துல என்னாச்சுன்னா, ராஜா பேரளவுல தான் இருந்தாரு. உண்மையான ஆட்சி அதிகாரம், முடிவெடுக்கிற பவர் எல்லாமே இந்த பேஷ்வாக்கள் கைக்கு வந்துடுச்சு. அவங்க தான் பேரரச வழிநடத்தினாங்க. குறிப்பா சொல்லணும்னா, ஒரு குடும்பம் 3 தலைமுறையா பேரரச வழிநடத்தினாங்க. முதல்ல பாலாஜி விஸ்வநாத், அப்புறம் அவரோட பையன் முதலாம் பாஜிராவ், அதுக்கப்புறம் அவரோட பேரன் பாலாஜி பாஜிராவ். இந்த 3 பேரோட தலைமையில தான் மராத்திய சாம்ராஜ்யம் அதோட பொற்காலத்தை பார்த்துச்சு. எந்த ஒரு பெரிய எழுச்சிக்கும் ஒரு வீழ்ச்சியுண்டு இல்லையா? மராத்திய பேரரசுக்கும் அந்த நேரம் வந்தது. அதுவும் ஒரு பயங்கரமான போர்க்களத்திலிருந்து தான் ஆரம்பிச்சுது. அந்த வருஷம் 1761. இடம் பானிபட். அங்கே நடந்த அந்த 3வது போர் மராத்தியர்களோட தலையெழுத்தையே மொத்தமா மாத்திடுச்சு. இந்த போர்ல ஒரு பக்கம் மராத்திய படைகள், இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான்லேருந்து படையெடுத்து வந்த அகமது ஷா அப்தாலியோட படைகள். இது இந்திய வரலாற்றோட மிக முக்கியமான மோதல்கள்ல ஒண்ணு. இந்த போரோட முடிவு மராத்தியர்களுக்கு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அது பேரழிவு. இந்த தோல்வி இந்தியா முழுக்கும் இருந்த அவங்களோட அதிகாரத்தை ஆட்டம் காண வச்சுது. இதுதான் வீழ்ச்சியோட முதல் படி. பானிபட் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ளேயே மராத்தியர்களுக்கு புதுசா ரொம்பவும் தந்திரமான ஒரு எதிரி உள்ள வராங்க. யாரு நினைக்கிறீங்க? பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தான். 1775 முதல் ஆங்கிலேய மராத்திய போர் தொடங்குது. இது ஒரு முடிவே இல்லாத நீண்ட போராட்டத்துக்கு ஆரம்பமாயிருந்துச்சு. இப்போ சாம்ராஜ்யத்தோட கடைசி அத்தியாயத்துக்குள்ள நாம நுழைறோம். இந்த தடவை எதிரி ஆங்கிலேயர்கள். அவங்களோட நடந்த சண்டை தான் இந்த மாபெரும் சகாப்தத்துக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சது. பாருங்க, அடுத்த ஒரு 40 வருஷத்துல மட்டும் 3 பெரிய போர்கள், ஒன்னு மாத்தி ஒன்னு நடந்த இந்த போர்கள் பேரரசோட ராணுவ பலத்தையும் பண பலத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி எடுத்துருச்சு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புமுனை 1802 நடந்த பசின் ஒப்பந்தம். கடைசி பேஷ்வாவான 2ஆம் பாஜிராவ் பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த துணைப்படை திட்டத்தை ஏத்துக்கிட்டாரு. சிம்பிளா சொல்லணும்னா மராத்தியர்களோட சுதந்திரத்தை அவங்க கையாலேயே எழுதி கொடுத்துட்ட மாதிரிதான் இது. கடைசியா 1818 ஆண்டு 3வது ஆங்கிலேய மராத்திய போரோட முடிவுல பிரிட்டிஷ்காரங்க பேஷ்வா பதவியையே ஒழிச்சு கட்டினாங்க. அன்னைக்கே சிவாஜியோட கனவுல உருவான அந்த மாபெரும் மராத்திய சாம்ராஜ்யம் அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு வந்தது. சிவாஜியோட கனவுல ஆரம்பிச்சு பேஷ்வாக்கள் காலத்துல உச்சத்துக்கு போய் கடைசியில ஆங்கிலேயர்கள் கிட்ட வீழ்ந்த இந்த மராத்திய பேரரசோட கதை நமக்கு நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுக்குது.
உள்நாட்டு பூசல்கள், காலத்துக்கேத்த மாதிரி தங்கள மாத்திக்காதது, தந்திரமான எதிரிய சரியா எடை போடாததுன்னு ஒரு சாம்ராஜ்யம் வீழறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இந்த வரலாறிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க?